இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நீங்க ஒரு சாதாரண அரசு சான்றிதழுக்காகவோ இல்ல உங்க நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைக்காக உங்க ஊர்ல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு சென்னைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்பவே சோர்வான ஒரு விஷயம். ஆமா, முந்தின நாள் நைட்டு பஸ் ஏறி தூக்கத்தை தொலைச்சி காலையில தாம்பரம் தாண்டறதுக்குள்ள டிராஃபிக்ல மாட்டி எதற்கடா ஒரு சாதாரண வேலைக்கு இவ்ளோ தூரம் அலையிறோன்னு ஒரு விரக்தி உங்களுக்கு எப்பவாவது வந்திருக்கா? கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த விரக்தியை நீங்க உணர்ந்திருந்தா இன்னைக்கு நாம அலச போற இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய திறப்பா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆவணம் தமிழகத்தின் 5 தலைநகரங்கள் 2026க்கான ஒரு தொலைநோக்கு திட்டம். இது ஏதோ மேலோட்டமான அரசியல் அறிவிப்பு கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு நகர்ப்புற திட்டமிடல் ஆவணம். கரெக்ட். இதுல நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம இதுல இருக்கிற உண்மைகளை மட்டும் நடுநிலையா பார்க்க போறோம். ஒரு பெரிய கட்டிடத்தோட மொத்த எடையும் ஒரே ஒரு தூண்ல ஏத்துனா என்ன ஆகுமோ அதுதான் இன்னைக்கு சென்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆமா, நீங்க சொல்ற அந்த ஒற்றை தூண் உதாரணம் ரொம்ப சரியானது. இது நகர முதன்மை, அதாவது அர்பன் பிரைமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் பிரைமசி, அதாவது ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த சுமையையும் ஒரு நகரம் தாங்கிறதா? எக்ஸாக்ட்லி. நம்ம அன்றாடம் பாக்குற இந்த சென்னை டிராஃபிக் ஆகட்டும், இல்ல மழை காலங்கள்ல வர்ற வெள்ளம் ஆகட்டும், இதெல்லாம் வெறும் வானிலை பிரச்சனையோ இல்ல சாலை பிரச்சனையோ மட்டும் கிடையாது. ஓ, அப்போ அது ஒரு நிர்வாக தோல்வி அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லப்போனா ஆமா. ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த பணமும் வேலைவாய்ப்பும் அதிகாரமும் ஒரே இடத்துல குவியும் போது ஏற்படுற பொருளாதார குவிப்பு ஆபாயம் இது. ஒரு நகரத்தோட தாங்குதிறன், அதாவது கேரியிங் கெப்பாசிட்டி மீறப்படுறது தான் இதுக்கு காரணம். அப்போ எவ்வளவுதான் மேம்பாலம் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எவ்ளோ முதலீடு செஞ்சாலும் அது பலன் தராது. இதுதான் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஒரு சின்ன புனல் வழியா ஒரு பெரிய தொட்டி தண்ணிய ஊத்துனா என்ன ஆகுமோ அதுதான் இப்போ நடக்குது. பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்துல துறைமுகத்துக்காக மெட்ராஸை உருவாக்குனாங்க. ஆனா சுதந்திரத்துக்கு அப்புறமும் நாம ஒரு முழு மாநிலத்தோட நிர்வாகத்துக்கும் அதே ஒற்றை நகரத்தை நம்பியிருக்கோம். சரி, இந்த ஆவணம் இதுக்கு என்னதான் தீர்வு சொல்லுது? எல்லாத்தையும் அப்படியே வார ஊருக்கு மாத்திடணுமா? இல்ல, வெறுமனை இடமாற்றம் பண்றது மட்டும் தீர்வு கிடையாது. இந்த ஆவணம் முன்வைக்கிற தீர்வு மாகாண கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலான அதிகார பரவலாக்கம். அதிகார பரவலாக்கம், அதாவது டீசென்ட்ரலைசேஷன் இல்லையா? ஆமா. இது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு மனித உடலை கற்பனை செஞ்சுக்கோங்க. இதயம் மட்டுமே ரத்தத்தை வச்சுக்கிட்டு மத்த உறுப்புகளுக்கு அனுப்ப மறுத்தா அந்த உடல் இயங்குமா? கண்டிப்பா இயங்காது. அதே மாதிரிதான் அதிகாரமும். அது ஒரு இடத்துல தேங்காம அடிமட்ட வரைக்கும் போகணும். அதுக்காகத்தான் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் 5 வெவ்வேறு துறை சார்ந்த தலைநகரங்களை பிரிக்கணும்னு இந்த ஆவணம் சொல்லுது. ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்ககிட்ட நான் ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரே மாநிலத்துக்கு 5 தலைநகரம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமா? இது சாதாரண மக்களை குழப்பாதா? மக்கள் குழம்புவாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான பயம்தான். ஆனா அது மட்டும் இல்ல, இப்ப இந்தோனேஷியா நாட்டை பாருங்க. ஜகார்த்தா மூழ்குதுன்னு அவங்க தலைநகரத்தை நுசந்தாரான்னு ஒரு காட்டு பகுதிக்கு மாத்த பல லட்சம் கோடி செலவு பண்றாங்க. அதனால இது பொருளாதார ரீதியா ஒரு பகல் கனவு இல்லையா? இதை இந்த ஆவணம் எப்படி நியாயப்படுத்துது? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. ஆனா இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தோனேஷியாவோ இல்ல ஆந்திராவோ செஞ்ச தவறு என்ன? அவங்க ஒரு வெற்று நிலத்துல புதுசா தலைநகரத்தை கட்ட நினைச்சாங்க. ஓ ஆமா, அதுக்கு ரொம்ப செலவாகும். ஆனா இந்த ஆவணம் சொல்ற திட்டம் அப்படி இல்ல. திருச்சி, மதுரை, கோவை மாதிரி ஏற்கனவே மிகப்பெரிய உள்கட்டமைப்பு, ஏர்போர்ட் எல்லாம் இருக்கிற நகரங்களை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அப்ப புதுசா ஒரு நகரத்தை உருவாக்க போறதில்ல, இருக்கிற நகரங்களுக்கு அதிகாரத்தை மட்டும் பகிர்ந்தளிக்க போறோம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு சென்னையில நெரிசலை குறைக்க 1 கிலோமீட்டர் மெட்ரோ கட்டாகிற செலவுல ஒரு தென் மாவட்ட நகரத்தோட பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்திட முடியும். ஆஹா, அப்போ இது வீண் செலவில்ல, இது ஒரு முதலீடு. ஆனா உலக நாடுகள் இதை எப்படி கையாண்டிருக்கு? இதுக்கு முன்னுதாரணம் இருக்கா? நிறைய இருக்கு. தென்னாப்பிரிக்கா பாத்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு பிரிட்டோரியா, சட்டம் இயற்ற கேப்டவுன், நீதித்துறைக்கு ப்ளூம்பென்டேன் அப்படின்னு 3 தலைநகரங்கள் இருக்கு. ஓ, 3 தலைநகரங்களா? ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா. அதே மாதிரி இலங்கையில வணிகத்துக்கு கொழும்பு, நிர்வாகத்துக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை, பொலிவியால லா பாஸ் மற்றும் சுக்ரே அப்படின்னு 2 இருக்கு. மலேசியால கோலாலம்பூர் நெரிசலை குறைக்கவே புத்ராஜயா அப்படின்னு புதுசா ஒரு நிர்வாக தலைநகரை உருவாக்குனாங்க. அப்போ இது உலக அளவுல நிரூபிக்கப்பட்ட ஒரு முறைதான். இதுதான் கூட்டுறவு கூட்டாட்சி, அதாவது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா. அதிகாரம் ஒரு இடத்துல தேங்காம
அடிமட்டம் வரை செல்றது தான் உண்மையான ஜனநாயகம். மாநில தன்னாட்சிக்கு இது ரொம்ப முக்கியம். சரி, உலகளாவிய பார்வையை பார்த்துட்டோம். இப்போ நேரா நம்ம தமிழகத்துக்கு வருவோம். அதிகாரத்தை பரவலாக்க முடிவு செஞ்சா அந்த முதல் தலைநகரம், அதாவது நிர்வாக தலைநகரம் எங்க வரணும்னு இந்த ஆவணம் சொல்லுது. புவியியல் ரீதியா மையத்துல இருக்கிற திருச்சிக்கு தானே? ஆமா, திருச்சி தான் இந்த புதிய நிர்வாக இதயமா மாறப்போகுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆறுது. இத பாத்தீங்கன்னா உடலோட மூளைய நரம்பு மண்டலத்தோட மைய பகுதிக்கு மாத்துற மாதிரி இருக்கு. அப்பதான் எல்லா பகுதிக்கும் சமமான சிக்னல் கிடைக்கும் இல்லையா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. தமிழகத்தோட 38 மாவட்டங்களையும் இணைக்கிற மையமா திருச்சி இருக்கு. அப்போ தலைமைச் செயலகம் அங்க போயிடுமா? ஆமா, முதலமைச்சர் அலுவலகம், தலைமைச் செயலகம், சட்டமன்றம், வருவாய்த்துறை, அப்புறம் மாநில திட்டக்குழு, இது எல்லாமே திருச்சியில தான் அமையப் போகுது. இத ஒரு சாதாரண குடிமகன் பார்வையில பாருங்களேன். கன்னியாகுமரியிலயோ இல்ல தூத்துக்குடியில இருக்கிற ஒரு மாணவர் இனிமே 12 மணி நேரம் பயணம் செய்ய தேவையில்ல. காலையில போயிட்டு சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். கண்டிப்பா. இத நீங்க ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் நேரம் மிச்சம் மட்டும் இல்ல, கோப்புகள் நகர்ற வேகம், திட்டங்கள் செயல்படுற வேகம் எல்லாமே அபரிமிதமா அதிகரிக்கும். சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. நிர்வாக பொறுப்புகளெல்லாம் திருச்சிக்கிட்ட போன அப்புறம் சென்னை தன் முக்கியத்துவத்தை இழந்துருமா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரலாம். ஆனா உண்மை என்னன்னா, சென்னை தன்னோட முக்கியத்துவத்தை இழக்காது. மாறா, அது ஒரு மிகப்பெரிய சுமையில இருந்து விடுபடும். அப்படியென்றால் இந்த அதிகாரத்துவ நெரிசல்ல இருந்து விடுபடுறது சென்னைக்கு ஒரு வரப்பிரசாதமா? இது அதோட முழு திறனையும் கட்டவிழ்த்து விடுமா? 100க்கு 100 உண்மை. இப்ப நிர்வாக சுமை குறைஞ்ச பின்னாடி சென்னை எப்படி மாறும் தெரியுமா? இந்தியாவின் மும்பை அல்லது சீனாவின் ஷாங்காய் மாதிரி ஒரு மாபெரும் பொருளாதார எஞ்சினா மாறும். ஓ, அப்போ அரசியல் தலைநகரத்திலிருந்து பொருளாதார தலைநகரமா மாறுதா? ஆமா, ஐடி, மென்பொருள் ஏற்றுமதி, திரைக்கலை, ஊடகம் இதெல்லாம் தாண்டி முக்கியமா பின்டெக், அதாவது நிதிச் சேவைகளுக்கான உலகளாவிய நுழைவாயிலா சென்னை செயல்படும். சூப்பர். அரசு அலுவலகங்கள் இருந்த இடத்துல பன்னாட்டு நிறுவனங்கள் வரும்னு சொல்றீங்க. சரி, சென்னை இப்படி மாறுதுன்னா நம்ம கொங்கு மண்டலம், அதாவது கோவை என்னவா மாறும்? கோவை ஜெர்மனியோட பிராங்க்ஃபர்ட் நகர மாதிரி உற்பத்தியோட முதுகெலும்பா மாறும். ஜெர்மனியோட பிராங்க்ஃபர்ட் மாதிரியா? ஓஹோ. ஆமா, இப்போதைக்கு கோவை, திருப்பூர், ஈரோடெல்லாம் ஒரு பெரிய நெசவு மற்றும் தொழில் மண்டலமா இருக்கு. ஆனா இனிமே எம்எஸ்எம்இகள், அதாவது சிறு குறு தொழில்கள், அப்புறம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு ஒற்றைச்சாளர அனுமதி மையம் அங்கேயே அமைஞ்சிடும். அதாவது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். அப்போ ஒரு சின்ன தொழில் தொடங்குறவங்க கூட இனி சென்னைக்கு வந்து அலைய வேண்டாம், அங்கேயே எல்லா அனுமதியும் வாங்கிடலாம். கரெக்ட். கொங்கு மண்டல தொழில் முனைவோருக்கான ஒரு மாபெரும் மையமா அது செயல்படும். இந்த சென்னையும் கோவையும் சேர்ந்து மாநிலத்தோட ஜிடிபியை உலகத்தரத்துக்கு உயர்த்தும். இது கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. சென்னையும் கோவையும் ஒரு மாநிலத்தோட பணப்பைகள், அதாவது வேலட் மாதிரி செயல்படும்னு வச்சுக்கலாம். ஆனா பொருளாதாரம், நிர்வாகம் மட்டுமே ஒரு மாநிலத்தோட அடையாளமா ஆயிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. ஒரு சமூகத்துக்கு அது மட்டும் பத்தாது. பண்பாடு, சமூக நீதி, எதிர்கால பாதுகாப்பு இதெல்லாம் எங்க நிலைபெறும்? அதுக்கு நாம தெற்கு நோக்கி போகணுமா? மதுரையும் கன்னியாகுமரியும் அதோட ஆன்மா மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி செயல்படுமா? நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஆன்மா. மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஜப்பானோட கியோட்டோ மாதிரி ஒரு பண்பாட்டு பாதுகாப்பு மையமா மாறும். ஜப்பான்ல கியோட்டோ எப்படி பழமைய பாதுகாக்குதோ அது மாதிரி நம்ம மதுரை. ஆனா பண்பாடு மட்டும்தானா? இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம், மதுரை சென்டர் ஃபார் ஜஸ்டிஸ், அதாவது நீதிக்கான மையமா விளங்கும். ஓ, உயர்நீதிமன்ற கிளைகள் ஏற்கனவே அங்க இருக்கு, அதை இன்னும் விரிவுபடுத்துறாங்களா? ஆமா, உயர் நீதிமன்றத்தோட முக்கிய பிரிவுகள், சட்ட ஆய்வுகள் எல்லாமே அங்க நடக்கும். ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீதி பக்கத்துல கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம உலக தமிழ்ச்சங்க பணிகள், தொல்லியல், அப்புறம் சுற்றுலா எல்லாமே மதுரையை சுழன்று நடக்கும். சரி, மதுரைக்கு இந்த பொறுப்பு. ஆனா கன்னியாகுமரி அது வெறும் சுற்றுலாத்தலம் தானே, அது ஏன் ஒரு தலைநகரமா மாத்தணும்? அங்கதான் ஆவணத்தோட உண்மையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. கன்னியாகுமரி வெறும் சுற்றுலா தலம் இல்ல, அது கிளைமேட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், அதாவது காலநிலை மேலாண்மை தலைநகரமா மாறப்போகுது. காலநிலை மேலாண்மை தலைநகரமா? ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது எதிர்காலத்துல நாம சந்திக்க போற பெரிய பிரச்சனை கடல்சார் சூழல் மாற்றங்கள் தான். அதனால கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முடிவுகளை எடுக்க ஒரு இடம் வேணும். ஓ, அதுக்கு கடற்கரையில இருக்கிற கன்னியாகுமரி தான் சரியான இடம்னு சொல்றீங்களா? ஆமா, அது மட்டும் இல்லாம வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை மையம் அங்க வரும்.
அப்புறம் வள்ளுவ மாதிரியான தத்துவங்களை உலகத்துக்கு போதிக்கிற ஒரு மெய்யல் மையமாவும் அது செயல்படும். அருமை. ஒரு அரசு வெறும் நிர்வாக இயந்திரமா மட்டும் இல்லாம பண்பாட்டு பாதுகாவல்னாவும் காலநிலை மாற்றத்தை கையாள்ற தொலைநோக்கு உடையதாவும் செயல்பட்டா அது சமூக ஒற்றுமையை ரொம்பவே வலுப்படுத்தும். நிச்சயமா இது சமூகத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். இப்போ எனக்கு ஒரு முழுமையான படம் புரியுது. இந்த 5 தலைநகரங்களும் தனித்தனியா இயங்காம எப்படி ஒருங்கிணையுதுங்கிறது தான் இதுல மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆமா, இதோட சினர்ஜி, அதாவது ஒருங்கிணைந்த பார்வை ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி அச்சு மூலமா தென் மாவட்டங்கள்ல இருக்கிற இடம்பெயர்வு சோர்வு, அதாவது மைக்ரேஷன் ஃபேட்டிக் நீக்கப்படும். இளைஞர்கள் வேலை தேடி சென்னைக்கு வர வேண்டாம், அங்கேயே வேலைவாய்ப்புகள் உருவாகும். கரெக்ட். சென்னையோட தொழில்நுட்பமும் கோவையோட உற்பத்தியும் சேர்ந்து ஒரு பெரிய தொழில் புரட்சியை உருவாக்கும். இந்த இடத்துல இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். இது உங்களை எப்படி பாதிக்கும்னு யோசிக்கிறீங்களா? இனிமே நீங்க நீதிக்காகவோ ஒரு வேலைக்காகவோ இல்ல ஒரு சிகிச்சைக்காகவோ நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணிக்க வேண்டியதில்லை. ஆமா, வாய்ப்புகள் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே வரும். அதுதான் உண்மையான சமூக நீதி. சரி, விவாதத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன கேள்வி, ஒரு புது சிந்தனை வந்துச்சு. சொல்லுங்க, என்ன அது? இப்போ நாம நிர்வாகத்தை 5 நகரங்களுக்கு பிரிக்கிறத பத்தி, கட்டடங்களா மாத்துறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த சில தசாப்தங்கள்ல நிர்வாகம் முழுமையா டிஜிட்டல் மயமாகி 100% ரிமோட் முறையில இயங்க தொடங்கினா. ஓ, நீங்க டெக்னாலஜி பத்தி சொல்றீங்க. ஆமா, இந்த தலைநகரம் அப்படிங்கிற பௌதீக கட்டமைப்பே நமக்கு தேவைப்படுமா? இல்ல மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட ஸ்மார்ட் போனும் ஒரு குட்டி தலைநகரமா மாறிடுமா? அந்த 600 கிலோமீட்டர் பயணம் உங்க கையில இருக்கிற 6 இன்ச் ஸ்கிரீன்குள்ள அடங்கிடுமா? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வாவ், இது உண்மையாவே ஒரு ஆழமான யோசிக்க வேண்டிய சிந்தனை தான். ஆமா. சரி, இந்த ஆழமான விவாதத்துல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான விவாதத்துல சந்திப்போம்.